வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு ஒண்டர்ஃபுல்லான சிங்கிள் பசங்க டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கிச்சனை க்ளீனாக பண்ணிக்கணும். இல்லைனா இங்கே இருக்கிற பள்ளியோட கக்கா எறும்போட எல்லாமே வந்து நம்ம சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப், கைண்ட்லி நோட் இட். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு குழம்பு எப்படி எளிமையாக வீட்டில் வைக்கலாம்னு பார்ப்போம். இதற்கு ஒரு குண்டாவில் பாசிப்பருப்பு எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு இந்த பாசிப்பருப்பை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வடை சட்டி எடுத்துக்கிட்டு இந்த டம்ளரில் இருக்கிற பாசிப்பருப்பை இதில் நல்லா சர்வன்னு கொட்டிட்டு தண்ணியில் நம்ம ஊற்றி அலசணும். நல்லா கழுவுன இந்த பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டுட்டு இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி மற்றும் பல பொருள்களை போட்டு நம்ம இப்போ வேக வைக்கணும். அது என்னென்னு ஒன்றுனா பார்ப்போம். இப்போது இந்த நம்ம எடுத்துக்கிட்ட அதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளருக்கு தண்ணியை ஊற்றி நம்ம இதே காய வைக்கணும். அது கூடவே கொஞ்சம் வெள்ளை பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த கழுவி வச்ச பாசிப்பருப்பில் ஒரு 2 தக்காளி, நீங்கள் ரொம்ப வெள்ளை பூண்டு விரும்பியாக இருந்தால் ஒரு 6-7 பூண்டு உள்ளே போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குக்கரில் நம்ம போட்டு வச்ச விசைகள் கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். உப்பு இந்த அளவாக போட்டுங்க, அதிகமாக போச்சுன்னா வாயிலே வைக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அளவாக போடுங்க. வேறு எதுவுமே போட தேவையில்லை. லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா, அப்புறம் முக்கியமான விஷயம், மெயினாக அடுப்பை ஆன் பண்ணணும். அது பேர் சமைக்கிறதே அடுப்பை ஆன் பண்ணாமல் சமைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். 2-3 தடவை ட்ரை பண்ணோம், அப்புறம் பத்துனா வீடியோ ஆஃப். ரைட், ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணோம், பத்தில். அதனால் திரும்பவும் அதை எடுத்து ஆன் பண்ணோம். இப்போது அந்த வெயிட்டை தேடுனா கிடைக்காது, திரும்ப நான் வெயிட் தேடுறேன். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து தங்கமலை அலசி மாதிரி யாருக்கும் கிடைக்காது. சரியா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு விடாமுயற்சியுடன் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த விசில் ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா குழஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம், அதை தாளிக்கிறதுக்கு. அது என்னென்னு இப்போ பார்த்துருவோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, அந்த பாசிப்பருப்பு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதையை வதக்கணும். இந்த குண்டாவில் தான் போட்டு வதக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணலாம்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்களா, விசில் வந்துருச்சு. அடுத்து இந்த பச்சை மிளகா உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி 1-2 போட்டுங்க. கடுகு, சீரகம் இதெல்லாம் தான் உள்ளே போட்டு ஒரு தாளிக்க போகிறோம். பொறுமையாக இருக்கும், பார்த்துடலாம். பொங்கல் பார்த்தீங்களா எப்படி அழகாக பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதை வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா கம்ப்ளீட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, செப்பல் சேஸ்தானும் அப்படின்னு அழகாக பொங்கல். இந்த மாதிரி பொங்கி வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அப்படியே மண்டையில் 2 கொட்டு கொட்டினீங்களே, அதுவே அமைதியாயிரும். எல்லாமே நம்ம ஸ்கூலில் அமைதி. ஓகே, போதும், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வெந்துக்கிட்டு இருக்கிற வேலையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதோ நம்முடைய மிகப்பெரிய சரித்திர வரலாறான நம்ம பண்ண குப்பைகளை எல்லாம் கிளியர் பண்ணணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், என்றைக்குமே சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் தான் குழம்பு ஊற்றும். பேரலாக பார்த்தீங்கன்னா அரசு அப்பளம் போடும். இது என்றைக்குமே மனசில் வச்சுங்க. நம்ம இப்போ இதை க்ளீன் பண்ண போகிறோம். அடடே, உன் கைகள் அற்புதம் பண்ணிருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அப்படியே பலன்னு போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மைண்டில் எடுத்தீங்க. என்றைக்குமே சுத்தம் என்பது ஒரு சமையல் கட்டினுடைய முற்றுப்புள்ளியாக இருக்கணும். சும்மா அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் கரப்பாம்பூச்சி நமக்கு பார்ட்னராக வந்து சாப்பிட உட்காந்துரும். பி கேர்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் குழம்பு வந்துருக்குது. அதோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். இப்போது இதில் நம்ம அரிசியை வச்சு சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்குமே குழம்பு வந்ததுக்கப்புறம் தான் நான் அரிசி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, சிங்கிள் டாஸ்க் பண்ணுறவங்கனால டைமுக்கு சாப்பிட முடியாது. அதனால் மல்டி டாஸ்க் பேரலாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது இதில் குழம்பு வந்திருக்கு. நம்ம அடுத்து அதையே வணக்க போகிறோம். எப்படி வணக்கலாம்னு பார்த்துக்கலாம். இப்போது அந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. நிறையா எண்ணெய் ஊற்றக்கூடாது. மெயினாக பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சமாக ஊற்றிங்க. நிறைய ஊற்றிங்க, அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன கேட்டக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிங்க. இது என்னென்னே தெரில. பொதுவாகவே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒன்று பண்ணுவாங்க. கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லிட்டு. இது ஏதோ ஒன்று இருக்குது, அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மார்க்கமாக இருக்குது. அது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம லைட்டாக சிம் பண்ணிக்கணும். சிம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கடுகு போட்டோம்னா அதே தெரிக்கும். அதை நம்ம கொஞ்சம் பயப்படாமல் டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா கடுகு தெரிச்சாலும் காரம் குறையாது. அப்புறம் கொஞ்சம் சீரகம், இவர் கொஞ்சமாக தான் தெரிப்பார், அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெட்டி வச்சோம் மிளகாய், அப்புறம் இந்த மிளகாய், அப்புறம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்து தாளிக்கணும்.
இந்த மாதிரி தாளித்து விட்டணும். ஸோ அப்புறம் இதுக்கு லைட்டாக உப்பு போடணும், நிறையா போடக்கூடாது. நிறையா போட்டால் நம்ம நிறைய வாயில் வைக்க முடியாது, அப்புறம் தயிர் தான் சாப்பிட்ணும். ஸோ லைட்டாக உப்பு போட்டு இதையும் கீழே போடக்கூடாது அப்படின்னா. அப்புறம் இது அப்படியே எடுத்து தாளித்து விடணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய்க்கே பயமாக இருக்குங்க, எண்ணெயே விழுக மாட்டேங்குது. ஒருவேளை போதும்னு சொல்லுதோ தெரியலையே. சரி, ஏதோ ஊற்றியாச்சு. திரும்ப அந்த பெரிய ஸ்பூனை வச்சு நல்லா வதக்குவோம். எவ்வளோ நேரம் வதங்கணும்னா இந்த மாதிரி வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரும். எல்லா யூடியூப் கேட்டுருப்பீங்க இல்லையா, அதே தான். பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா இதுலையே விசில் வர மாட்டேங்குது பார்க்கணும். சூப்பர். சரி, அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்பை அமேசிங்காக வந்திருக்கா, சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம தாளிச்சிருவோம். போட்டு இதை நம்ம என்ன பண்ணோம்னா இப்போது தண்ணி ஊற்றி பறக்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பருப்பாமுட்டி. இதை வச்சு நம்ம இதை நல்லா மசிச்சு விடணும். மசிச்ச அப்படின்னா இப்படி தான் போட்டு நல்லா அந்த நம்ம செம்மண் நல்லா மிதிப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி போட்டு கட்டு கட்டு கட்டுன்னு மசிச்சு விடணும். இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த அரோமாவே அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிடலாம் போல உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது என்ன நம்ம தாளிச்சிட்டு சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ரைட், இப்போ நம்ம மஸ்டாச்சு. இதை வந்து தாளிப்போம். பார்த்தீங்களா, நம்ம மஸ்ட்டில் இந்த மாதிரி வடசட்டில் கொண்டு வந்து கொட்டிட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த பெரிய கரண்டியில் இது அப்படியே நம்ம குழாவி விடணும். ஸோ இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான குழம்பு ரெடி. என்றைக்குமே ஒன்று மைண்டில் வச்சுங்க, ஆணுக்கு அழகு உணவு சுவைத்தல் மட்டுமில்லை, சமைத்தலும் அதுவே அறமும் ஆகும். நன்றி மக்களே, வேறொரு வீடியோவோட அடுத்து சந்திப்போம். வணக்கம். நம்ம குழம்பு ரெடி. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைனல் டச்சாக இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அமேசிங்காக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிறப்பாக வாழ்வோம், வாழ வைப்போம். வணக்கம்.